உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க வேலை, கெரியர், பிசினஸ் அல்லது ஊழியம், உங்க ஃபைனான்சஸ், எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்க இருதயங்களை கர்த்தர் திருப்பி மனப்பாங்கோடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். இளையவனா இருக்கும் போது நீ அலைஞ்சு திரிஞ்ச, ஆனா முதிர்ச்சி அடையும் போது நீ கையை உயர்த்தி என் சித்தத்திற்கு உன்னை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஒப்பு கொடுக்கும் அளவிற்கு நீ மாறுவ பேதுரு என்று சொன்ன வார்த்தையின்படி உங்க சித்தத்தை நிறைவேற்றதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பி? கர்த்தர் உங்க கூட இருப்பாராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க, குடும்பம் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். எந்த பக்கத்தில் திரும்பினாலும் காருண்யம் எங்கள் பிள்ளைகள் காண்பார்களாக. கண்டு அஞ்சாமல், எதையும் கண்டு கலங்காமல், போராம எரிச்சலுக்கு இடமில்லாமல், ஒப்பிடுதல்களுக்கு இடமில்லாமல் சித்தம் செய்யும் பிள்ளைகளாய் மாற்றுங்க என்று வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.